சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய கோச்சடியான் திரைப்படம் நல்லபடியா வெளிவந்து முடிஞ்சிருச்சு. அவருடைய அடுத்த திரைப்படம் லிங்கா படப்பிடிப்பு நடந்துகிட்டே இருக்கு. இந்த படப்பிடிப்பு சீக்கிரமா முடிஞ்சிரும். கூடிய சீக்கிரத்துல வந்து படத்த பெரிய திரையில பார்க்கலாம். இந்த படத்துல வந்து நெறைய நட்சத்திரங்கள் நடிச்சிருக்காங்க. குறிப்பா சோனாக்ஷி சின்ஹா, அனுஷ்கா இவங்கலாம் நடிச்சிருக்காங்க. சோனாக்ஷி சின்ஹாவ பத்தி சொல்லணும் அப்படின்னா, பாலிவுட் நடிகர் சத்ருஹன் சின்ஹாவுடைய மகள். அது மட்டும் இல்லாம பாலிவுட்ல முன்னணி நடிகையாவும் இருந்துட்டு இருக்காங்க. இவங்க தமிழ்ல நடிக்கிற முதல் படம் இது. இந்த படத்துல வந்து இவங்களுக்கு நல்ல அனுபவம் நெறைய இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சூப்பர் ஸ்டார் கூட நடிச்சது பெரிய பாக்கியம். அது மட்டும் இல்லாம தன்னோட அப்பாவும் சூப்பர் ஸ்டாரும் வந்து நெருங்கின நண்பர்கள். அப்படிப்பட்ட சூப்பர் ஸ்டார் கூட நடிச்சது எனக்கு பெரிய பெருமை அப்படின்னுலாம் சொல்லியிருந்தாங்க. இவ்ளோ பாசிட்டிவான விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது, சோனாக்ஷி சின்ஹா நடுவுல ஒரு நெகட்டிவான விஷயம் சொல்லி, அது ரொம்ப பெரிய பரபரப்பையே கிளப்பியிருக்கு. என்ன அப்படின்னா, கர்நாடகால ஷிமோகா அப்படிங்கிற பகுதியில லிங்காவுடைய படப்பிடிப்புகள்லாம் நடந்துட்டு வந்துச்சு. அந்த இடத்துல தன்னை ஒரு மோசமான ஹோட்டல்ல தங்க வச்சுட்டாங்க. என் வாழ்நாள்ல இந்த மாதிரி ஒரு ஹோட்டல்ல நான் தங்குனதே கிடையாது அப்படின்னு புகார் சொல்ற மாதிரி தன்னுடைய வலைத்தளத்துல இவங்க ஒரு ஸ்டேட்டஸ் போட்டிருக்காங்க. இந்த ஸ்டேட்டஸ் அங்க எங்கன்னு எல்லா இடத்துலயும் பரவி நிருபர்கள் எல்லாருமே இந்த படத்துடைய தயாரிப்பாளர்கள் கிட்ட கேட்கும்போது, ஷிமோகா பகுதியில நல்ல ஹோட்டல்கள் நிறைய கிடையாது. இருக்கிறதுலயே பெஸ்டான ஹோட்டலை தேடி கண்டுபிடிச்சுதான் படக்குழுவினரை நாங்க தங்க வச்சோம். ஆனா சோனாக்ஷி சின்ஹா ஹோட்டலை பத்தி இந்த மாதிரி ஒரு புகார் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது எதுவுமே எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. இத பத்தி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு தெரிய வரும்போது அவங்க ரொம்ப பெரிய அதிர்ச்சி ஆனாங்களாம். ஏன்னா பெரிய பெரிய நடிகர்கள்ல இருந்து படத்துடைய யூனிட்டே நாங்க அங்கதான் தங்கணும். ஆனா ஏன் சோனாக்ஷி சின்ஹா இப்படி பண்ணிருக்காங்கன்னு தெரியலையே அப்படின்னு அவர் கருத்து சொல்ல, ஏகப்பட்ட பேர் இத பத்தி தொடர்ந்து கருத்து சொல்லிக்கிட்டே இருக்கும்போது சோனாக்ஷி சின்ஹா கொஞ்சம் வந்து டென்ஷன் ஆயிட்டு அந்த ஸ்டேட்டஸையே டெலீட் பண்ணிட்டாங்களாம்.